ஏன்னா ஏற்கனவே இந்த கண்டென்ட் கிரியேட்டர்னு ஒரு 4 பேரு ஆக்சுவலா நான் உங்களுக்கு மட்டும் இந்த ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போயிடுறேன். ஓகேவா? இந்த கண்டென்ட் போடுறேன்னு சொல்லிட்டு நெகட்டிவ் கண்டென்ட் எடுத்துட்டு போயிட்டு கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணாம போட்டு நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ணீங்க அப்படின்னா யோசிக்காம, ஓகேவா, இது எங்களோட வார்னிங்கா கூட வச்சுக்கோங்க. ஓகே, இடு பாய்ஸ்ல இருக்க எல்லாரோட கண்டென்ட்டுக்குமே நான் ஓப்பனா ஒன்று சொல்றேன். ஓகே, நான் சொல்லியிருந்தா இன்னைக்கே உங்களுக்கு ஸ்ட்ரைக் வந்திருக்கும். நீங்களும் உங்களோட வயிற்றுல நாங்கள் அடிக்க கூடாது. ஓகேவா? அதாவது ஒரு விஷயம் நடக்குதுன்னா பாசிட்டிவான கண்டென்ட் போடுங்க, இல்லையா ஃபுல்லா போடுங்க. அப்படி நெகட்டிவ் கண்டென்ட் போட போறீங்கன்னா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணுங்க. ஓகேவா? சும்மா நாச்சும் நீங்க வந்து கமெண்ட்ஸ் ஆன் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கண்டென்ட் எடுத்துட்டு வந்து போட்டீங்கன்னா அது வந்து நீங்க உங்களுக்கு அது ரொம்ப ஈஸி தான். ஓகே, அது நீங்க புரிஞ்சுப்பீங்க நான் நம்புறேன். இருக்கிற வீடியோஸ் நெகட்டிவ் வீடியோஸ் எல்லாத்தையுமே கமெண்ட்ஸ் ஆன் பண்ணிருக்க வீடியோ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிடுங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 2 days and 3 daysல கண்டிப்பா உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும். ஓகேவா? நான் இப்ப இதை ஓப்பனாவே சொல்லிடுறேன். மறுபடியும் அகைன் நான் சொல்றேன், இது பகிரங்கமா சொல்றேன். கைஸ் நோட் பண்ணிக்கோங்க. கண்டென்ட் போடுறவங்க யாருனாலுமே நீங்க எது வேணா போட்டுக்கோங்க, நான் உங்களுக்கு எதுவுமே சொல்ல மாட்டேன். இந்த கமெண்ட்ஸ் வந்து ஆன் பண்ணி வச்சுட்டு, அதாவது இப்ப அதுல நீங்க வந்து சண்டை தான் முட்டுறீங்க, புரியுதுங்களா? இதுல சமாதானமாவல. சோ இது வந்து மறுபடியும் பிரச்சனைக்கான உரிய அந்த வழியை வந்து நீங்களே வகுக்கிறீங்க. சோ அதனால ஒண்ணு அதை ஆஃப் பண்ணிட்டு கண்டென்ட் போடுங்க, இல்லையா அதை ரிமூவ் பண்ணுங்கன்னு நான் சொல்றேன். ஓகேவா? தயவு செஞ்சு அதை ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, இந்த கண்டென்ட் மறுபடியும் இருந்துச்சு அப்படின்னா 1 and 2 daysல கண்டிப்பா ஸ்ட்ரைக் இட்டு பாய் ஸ்டைல்ல இருந்து யாரோட வியூல போட்டிருந்தாலும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்போம். சரிங்களா? ரிமூவ் பண்ணிருங்க. இந்த நீங்க உங்க இஷ்டத்துக்கு நீங்க பாட்டுக்கு வந்து இது ஆஃப் பண்ணி இது கமெண்ட் ஆன் பண்ணி வச்சுட்டு நீங்க பாட்டுக்கு போடுறது, எல்லாரும் வந்து திட்டிட்டு போறது. இங்க நாங்களும் பொழைக்கணும். ஓகேவா? நாங்களும் இங்க யூடியூப்பை நம்பிதான் ஃபுல் டைமா ஏதோ இங்க 10 ரூபா சம்பாதிக்கிறோம், சந்தோஷமா இருக்கும்னா அது இந்த யூடியூபால தான். எங்க கரியரை முடிச்சுட்டு நீங்க சம்பாதிக்கணும்னு நினைக்காதீங்க, அது ரொம்ப தப்பு. ஓகேவா? அவ்வளவுதான் நான் சொல்வேன். நெகட்டிவ் ஸ்ப்ரெட் பண்ற மாதிரினா தயவு செஞ்சு எங்களோட கண்டென்ட்டே போடாதீங்க. ஓகே, நெகட்டிவ்னா போடாதீங்க, பாசிட்டிவா போடுங்க, நல்லபடியா இருங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிச்சு. இப்ப சண்டை போயிட்டு இருக்கு, அதை முடிச்சு வைக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி குட்டா போடுங்க, அதுதான் நல்லது. நாங்களே அந்த கண்டென்ட் பார்த்தாலும் என்ன நினைக்கணும், ஓகே நம்மளை பத்தி இவ்வளவு பெருமையா பேசியிருக்காரா, சே நம்ம தப்பு பண்ணுமா, அந்த மாதிரி எண்ணம் தான் வரணும். பார்த்தா நம்மள இப்படி பேசிட்டாரா அப்படி பேசிட்டாராங்கிற எண்ணம் வர மாதிரி நீங்க எல்லாமே தூண்டுதலா எல்லா வீடியோவுமே போடுறீங்க. அந்த மாதிரி வீடியோ எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிக்கோங்க நண்பா. இமிடியேட்டா ஸ்டாப் பண்ணிடுங்க. அந்த மாதிரி கண்டென்ட் போட்டுருங்க, எல்லாருமே பிரைவேட்ல போட்டுருங்க. மீண்டும் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா நான் சொல்லிட்டேன், அகைன் சொல்றேன், இடு பாய்ஸோட வீடியோ எத்தனை பேர் போட்டுருங்க எல்லாத்துக்குமே ஸ்ட்ரைக் வரும். நெகட்டிவ் கண்டென்ட்ஸ் எதில் இருக்கோ அதை பார்த்து அந்த டைட்டில் நீங்க போட்டிருக்க டைட்டிலுக்கு, மாமா நான் எதுவும் தப்பா பண்ணலையே மாமா, தப்பு இருந்தா ஏன் இல்ல ப்ரோ இடு பாய்ஸ், நான் இன்னும் உங்களோட சேனல் பார்க்கல, நான் ஒரு 2 வீடியோ பார்த்தேன். ஓகேங்களா? ஒரு 2 வீடியோட சேனல் பார்த்தேன், அந்த 2த்துலயும் அந்த மாதிரி இருந்துச்சு. அதுல ஒருத்தர் எனக்கு இங்க பாருங்க, அவர் பேர் கூட நான் சொல்றேன், எனக்கு அனுப்பின ஒரு பேர். ஓகேவா? அவரெல்லாம் நீங்க தயவு செஞ்சு அந்த வீடியோ ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, சும்மா நாச்சு உங்க இஷ்டத்துக்கு நீங்க வந்து வீடியோ போடாதீங்க ப்ரோ, இதுல எங்களோட வாழ்க்கை அடங்கி இருக்கு. ஓகேவா? சும்மா நாச்சு உங்க இஷ்டத்துக்கு உங்களுக்கு தேவை கண்டென்ட் இருக்குன்னு சொல்லி எடுத்து போறது வந்து தப்பு நண்பா. அதுல ஒருத்தர் இங்க பாருங்க, அவரே வெறியாயி பாக்குற வியூவர் வெறியாயி அனுப்புறாரு. இங்க பாருங்க, இது பாருங்க, இது ஃபுல்லா பேடா இருக்குன்னு சொல்லி அவர் அனுப்புறாரு. நேமே வைக்கல, ஒரு கொடுத்துட்டு போயிட்டே இருப்போம், எங்களுக்கு அவ்வளவு பெரிய விஷயம் கிடையாது. ஓகேவா? நீங்க எது வேணா போடுங்க, ரிமூவ் பண்ணிருங்க ப்ரோ, பெஸ்ட் ரிமூவ் பண்ணிருங்க. ஓகே, இல்ல கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணி போடுங்க எது போட்டாலும். வாங்க பீஸ் ப்ரோ. வெறி ஆயிடுச்சு ப்ரோ. நேத்து எனக்கு எவ்வளவு பேர் தெரியுமா அதை அனுப்பி கேக்குறாங்க, இது என்ன ப்ரோ இப்படி போடுறாங்க, என்ன ப்ரோ இப்படி போடுறாங்க அப்படின்னு. மேட்ச் போலாம் பயப்படுறியா குமார்? அதாவது இடு பாய்ஸ் நீங்க குட்டா தான் பண்றீங்க. ஓகேவா? எந்த நெகட்டிவ் வேணா கமெண்ட்ஸ் ஆஃப் பண்ணிட்டு எதுனாலும் பண்ணுங்க ப்ரோ. ஓகே, யாரை பத்தின நெகட்டிவ் நமக்கு வேணாம் ப்ரோ, நம்ம வேலை உண்டு, நம்ம பார்ப்போம் ப்ரோ. ஓகேவா? அவ்வளவுதான் நண்பா. உங்களை இதை நான் பார்த்தேன் ஒரு சில வீடியோ. ஹாய் குமார் ப்ரோ, சாப்பிட்டேன் தலைவா, நீங்க சாப்பிட்டீங்களா? நீங்க ஒரு மாதிரி குட்டா தான் இருக்கீங்க, இப்படியே இருக்கிறது நல்லது நண்பா. இது ஒரு மாதிரி பிரச்சனையா இருக்கு ப்ரோ, உங்களுக்கு புரியுதா? அது மறுபடியும் தொடர்ந்து நமக்கு தான் பிரச்சனை வந்துட்டே இருக்கும்.